ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், செந்தில் வந்து வசமாக மாட்டுப்பட்டுட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் இருந்து நிறைய பேர் வந்து வாராங்க செக் பண்ணுறதுக்கு. செந்திலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பா சொன்ன மாதிரி எல்லா பணத்தையுமே வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டேன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. மனசும் நிறைஞ்சிருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் அதோட முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லையேண்டே சொல்லலாம். அதாவது செந்தில் தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருபடியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி அவங்கள்ட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அவங்கள்ட ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட வீட்டுக்கும் ரைடு வந்து வராங்க. அதாவது லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, பண மோசடி நடந்திருக்கு என்ற மாதிரி வந்து அவங்க பேசிக்கொள்கிறாங்க. இதை கேட்டோன்னா செந்திலுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. செந்தில் சொல்கிறாங்க, அம்மா என்னமோ செய்கிற மாதிரி இருக்கம்மா, தலையெல்லாம் சுற்றுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வாடா செந்தில், சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், சீக்கிரம் வா என்ற மாதிரி வந்து யார் கேட்குறேன்னு சொன்னால் கதிர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து செந்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா உடம்பு முடியலைன்னு சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ல மாட்டேன்னு சொல்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இது வேறு பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தனக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதாவது வந்து ஆஃபீஸில் இருந்து வந்து எல்லார்ட்ட வீட்டில் இருந்தும் வந்து செக் பண்ணுறதுக்காக ரைடு வர போகிறாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட வீட்டுக்கும் வரப்போகிறாங்க என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே பாண்டியனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல பற்றியா என்ன நடக்குதுன்னு சொல்லி. சொன்னால் யார் வந்து என்னோட பேச்சு வந்து கேட்குறீங்க, கடைசியில் எல்லா பிரச்சனையுமே எங்களோட தலையில் வந்து விழுகுது. நாங்களும் எங்களோட வீடுமா இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்படியான கஷ்டங்களை எங்களுக்கு கொடுக்குறீங்க என்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து மனம் வந்து அவங்க பேசுகிறாங்க. அப்பா நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்கப்பா, இங்கெல்லாம் வரமாட்டாங்க, அப்படித்தான் வந்தாலும் தான் அந்த மாதிரி வாங்கின பணம் எதுவுமே தன்னிட்ட இல்லைத்தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிற நீ, அவங்களுக்கு யாரோ சொல்லித்தானே வராங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னோட வீட்டுக்கு வருவாங்க, சீக்கிரமாகவே உன்னோட வீட்டுக்கு போ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் எல்லாம் அங்கே வரமாட்டேன், நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் பண்ணுற தப்புக்கு நீங்களே அனுபவிச்சு கொள்ளுங்க. இவங்களுக்கு எத்தனையோ தடவை நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஆனால் இவங்க கேட்குறதா இல்லை. இன்றைக்கி நானுமே இவங்களால் பெரிய பிரச்சனையில் மாட்டுப்பட போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா இங்கே பாரும்மா, நீ எங்கேயுமே போக வேண்டாம், நீ இங்கே உட்காந்துரு, அவன் வேணுமெண்டா போகட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டாங்க. வந்து எல்லாமே செக் பண்ண வரும்போது என்னங்க என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், நாங்களே எல்லாமே செக் பண்ணி பார்க்குறோம், எல்லாருமே உங்களோட ஃபோனை தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் யாரோடையுமே அப்படி பேசலை, இங்கே பாருங்கள், நாங்கள் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க என்றிட்டு எல்லாரோட ஃபோனையுமே வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து 1-2 பேர் வந்து இவங்களுக்கு முன்னாடி நிற்கும் போதும் மற்றவங்க எல்லாம் வீட்டை சுற்றி பார்க்குறாங்க, ரூமுக்குள்ளே எல்லாம் பார்க்குறாங்க. செந்திலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், பரவாயில்லை நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன் தானே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் பாண்டியனுக்கோ செந்தில் மேலே பயங்கர கோவம், நீ இப்படி ஒரு நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிட்டா இல்லை, வீட்டை வந்து சோதனை பண்ணுற அளவுக்கு வச்சுட்டா இல்லை, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு பேரை நான் எடுத்ததே இல்லை, ஆனால் நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிற, ஒரு வருஷம் கூட ஆகலை நீ வேலையில் சேர்ந்து, ஆனால் எத்தனை பிரச்சனை வருது உன்னால் என்ற மாதிரி வந்து மனசுக்குள்ள கோவத்தை அடக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் செக் பண்ணிவிட்டு இவங்கள்ட நகை பணம் எல்லாம் கொண்டு வைக்கும்போது, பத்திரமெல்லாம் கொண்டு வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாண்டியன் இதெல்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ண புதுசுலேயே வாங்கினது, பிள்ளைங்க பிறந்தா பிறகு ஒரு சில சொத்துக்கள் வாங்கியிருக்கிறது தான், இதெல்லாம் இப்போவோ வாங்கினன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதை நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறோம், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பத்திரத்தில் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும் எப்போ வாங்கியிருக்கின்றது தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்துருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கோமதி இங்கே பாருங்கள், இந்த பணம் எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இந்த குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எங்களோட கடையுமே எங்கே இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வேணுமென்று சொன்னால் போய் எங்கே பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நாங்கள் என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் கல்யாணமான நாளில் இருந்து இங்கே தான் இருக்கிறீங்களா, அல்லது உங்களோட வீடு வேறு இடத்துல இருக்கா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க செந்தில். இல்லை நாங்கள் வந்து வேறு இடத்துல தான் இருக்கிறோம், இப்போ கொஞ்ச நாளாகவே தான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு இந்த வீட்டில் வந்து கொஞ்ச நாளாகவே இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, ஏதாவது லஞ்சம் வாங்கினீங்களா, அதனால தான் அதை மறைக்கிறதுக்காக இங்கே வந்தீங்களான்னு சொல்லும்போது, சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது, என்னோடய ஒய்ஃபுக்குமே உடம்பு முடியாமல் இருந்தது, அதனால் அங்கே பார்த்து கொள்றதுக்கு ஆட்கள் யாருமே இல்லை, அதனால தான் இங்கே
வந்தவன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாளும் உடம்பு முடியாமல் வரலையா, இப்போ தான் வந்துச்சான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. செந்திலுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. அது சரி, நீங்கள் இருந்த வீட்டையுமே நாங்கள் ஒருக்கா சோதனை பண்ணணும், அதனால் நீங்கள் வாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது கதிருமே கூட போகிறாங்க. போகும்போது வந்து இல்லை கதிர் நீ வர வேண்டாம், நானே தனியாக போகிறேன் என்ற மாதிரி வந்து செந்தில் சொல்கிறாங்க. இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, அவர் வாரண்டா வரட்டும் என்ற மாதிரி வந்து இவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு போகும்போது எங்கால முத்துவேல் வீட்டை யாருன்னு சொன்னால் குமரனும் அதே மாதிரி குமரனோட அப்பாவும் பார்த்துட்றாங்க. என்னடா 10க்கு 10 கடை வச்சுக்கிற இந்த வீட்டில் யாரே ரைடுக்கு வந்துட்டு போகிறாங்க போல இருக்குது, என்னமோ பிரச்சனையா, இவங்ககிட்ட எந்த பணமே இருக்க போகிறது இல்லை, இவங்களை தேடியெல்லாம் எதுக்கடா வராங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அப்பா உங்களுக்கு கதையே விளங்கலையா, அதாவது செந்தில் இப்போ தானே வேலையில் சேர்ந்தா, அவன் தான் ஏதோ பிரச்சனையில் மாட்டுப்பட்டிருக்கான் போல இருக்கு, பார்த்தீங்களா அவனை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க என்று சொல்லும்போது, விடக்கூடாதடா இவங்களை இதையே வச்சு மட்டம் தட்டணும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அதுதானே பார்த்தேன், இந்த குடும்பம் ஒன்றுக்கும் உதவாத குடும்பம், ஒன்றுமே இல்லாத குடும்பம், என்ன கொஞ்ச நாளாகவே திமிரெடுத்து ஆடுதுன்னு பார்த்தேன், இப்படி லஞ்சம் வாங்கின பணமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், யாருமே தேவையில்லாமல் பேச வேண்டாம், இது செந்திலோட ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாரோட வீட்லேயும் தான் சோதனை பண்ணுறாங்க, எங்களோட வீட்டை மட்டும் சோதனை பண்ணலை, விருப்பமண்டா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சும்மா வாக்கி வந்தபடியெல்லாம் பேசாதீங்க, போய் உங்களோட வீட்டில் இருக்கிற வேலையை பாருங்கள், உங்களோட குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பாருங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, இவ்வளோ நாள் நீங்கள் அதைத்தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது இந்த நிச்சயதார்த்தை எப்படியாவது குழப்பணும், இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு என்னென்ன பாடெல்லாம் பட்டீங்க, எனக்கு என்ன தெரியாதாண்டா நினச்சிங்க, எல்லாமே தெரியும் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது என்ன பண்ணினேன், நாங்கள் எதுவும் பண்ணலை என்ற மாதிரி வந்து சரவணன் சொல்கிறாங்க. ஏய் சரவணன், இவங்களோட என்னடா பேச்சு, வா வீட்டுக்குள்ள என்ற மாதிரி வந்து கோமதி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம்மா கூட்டிகிட்டு போ, அப்புறமா வந்து இதில் கொஞ்ச நேரம் நின்றா எல்லாரும் கூடி என்ன இது லஞ்சம் வாங்கின குடும்பமாண்டு கேட்டுட போகிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு உட்காந்துருங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வாடா நாங்கள் போக்கலான்ட்டு அவங்க குமரனை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகணுன்னா குமரன் சொல்கிறாங்க, அப்பா பார்த்தீங்களா எங்களோட வீட்டில் கல்யாண வீடு நடக்க போகுது, அவங்களோட வீட்டில் என்ன நடக்குது பார்த்தீங்களா, கதவை சாத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது, அப்படி தான் அவங்களோட பசங்க எல்லாமே இருக்கிறாங்க, இதில் வேற அரசி திமிரா பேசுகிறா, நான் எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணுவேனான்னு சொல்லி, இவளுக்கெல்லாம் என்ன திமிர் பார்த்தீங்களா, அவங்களோட திமிருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க அதில் நிற்கும் போது, என்னங்க என்ன இதில் வேடிக்கை பார்க்குறீங்க, இவங்கண்ட குடும்பத்தையா, இவங்க ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா தெரியாமல் எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், அவங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாரோட வீட்லேயும் தான் சோதனை பண்ணுறாங்களாம், நீங்கள் அவங்களோட பேசுகிறதில்லைன்றதுக்காக இப்படியெல்லாம் பழி போடக்கூடாதப்பா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்கண்ட எப்படிப்பட்டவங்கண்டு இந்த வீட்டில் இருக்கிற எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அப்படி சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது முத்துவேல் வந்து கதிருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வளமையில நீ ஏன் ஃபோன் பண்ணுவேன், என்ன இந்த தடவை நான் ஃபோன்ற அளவுக்கு வச்சுருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன், நான் வெளியில் நிற்கிறேன், சாயந்தரம் வந்துடுறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ மணி 10 ஆகுது, எப்படியும் ஒரு 12 மணிக்குள்ளே போனால் தானே சரியாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் செந்திலோட வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க, செந்திலுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு போகணுன்னா அந்த வீட்டுக்கு முன்னாலுமே எல்லாமே குமிஞ்சிட்டாங்க. என்னப்பா நீங்களுமே வந்து ஏதோ பிரச்சனைக்குரிய ஆக்களா, எதுக்கப்பா அவங்களோட வீட்டில் வந்து சோதனை பண்ணிட்டு போகிறாங்க, எங்களுக்குன்னு தெரிஞ்சால் தானே நல்லது, யார் என்னன்னு தெரியாமல் நாங்கள் பழகிட்டோமோன்ட்டு பயமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பயப்படுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் மோசமானவங்க கிடையாது, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட வீட்டிலே தான் சோதனை பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க என்ற மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. கதிர் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், மீனாண்ட அப்பா வந்து ஒரு நிலம் வாங்கி போடலாமான்னு நினச்சாங்க. யாரோட பணத்துலேன்னு சொன்னால் செந்தில் வந்து லஞ்சம் வாங்கின பணத்தை, ஒருவேளை செந்தில் வந்து மாட்டுப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட மாமனார் வீட்டை சோதனை பண்ணி பார்க்கும்போது, இந்த பத்திரம் எப்போ வாங்கினீங்க, இந்த நிலம் எப்போ வாங்கினீங்கன்னு சொல்லி அந்த பத்திரத்தை பார்க்கும்போது இவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா தான் வாங்கியிருக்கிறாங்க, பெரிய தொகையில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு அவ்வளோத்துக்கு இன்கம் வருதான்னு பார்த்தா இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கினீங்க, உங்களோட மகள் சம்பாதிக்கிறாங்களா, மருமகன் சம்பாதிக்கிறாங்களா, யாரோட பணத்தில் வாங்கினீங்க, அவங்களுக்கு சம்பாத்தியம் எவ்வளவு என்றெல்லாம் கேட்கும்போது செந்தில் வந்து ஈஸியாகவே வந்து பிடிபட்டுடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் அங்கே வரப்போதேன்னு சொல்லலாம். ஆனால் செந்தில் தன்னோட கையில் இருந்த பணத்தை தான் செலவு பண்ணாங்களே ஒழிய மீனாண்ட அப்பாட்ட கொடுத்து வச்ச பணத்தை வந்து செலவு பண்ணல, அவங்ககிட்ட இதை பற்றி போய் பேசவும் இல்லை. இப்போ அங்கே தான் பெரிய பிரச்சனையை உருவாக போதேன்னு சொல்லலாம். ஆனால் பாண்டியன் இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக கடவுளே ஒரு படி தப்பிச்சு
தப்பிச்சிட்டோம் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வந்து செந்தில் நடந்த விஷயம் முழுக்கவுமே வந்து பாண்டியனுக்கு சொல்லலை. எங்கெங்கேயெல்லாம் பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லலை. ஒருவேளை மீனாக்காவது சொல்லியிருந்தா மீனா அவங்கண்ட அப்பாட்ட போய் சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டாவது அவங்க கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க மீனாட்டையுமே சொல்லலை. உன்னோட அப்பாட்ட நிலம் வாங்குறதுக்காக பணம் கொடுத்து வச்சிருக்கிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே மீனா தன்னோட அப்பாவோட போய் பிரச்சனைப்பட்டு அந்த பணத்தை வாங்கியிருப்பாங்க. அதை பற்றின கதை எதுவுமே செந்தில் வந்து சொல்லலை. என்னமோ தான் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை மட்டுமில்லாமல் வந்து பாண்டியன் ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு நான் இருந்தால் உன்னை நான் இந்த வீட்டுக்கு சேர்த்து கொள்ளவே மாட்டேன். அப்பன் மகன் என்ற உறவே இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ என்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போதே செந்தில் வந்து யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும். இல்லாது போனால் தன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்கன்றதை அவங்க யோசிக்கலை. இது எங்கே கொண்டு போய் முடிய போதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.